நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். திருநெல்வேலியில் ரூபாய் 62 கோடியில் கட்டப்பட்டுள்ள பொருணை அருங்காட்சியகத்தை டிசம்பர் 20ஆம் தேதி முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைக்கிறார் என தகவல். கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டம் கல்வியில் முதலிடம் பிடித்ததற்கான சான்று. ஆனால் போலி சான்றிதழ்களை பயன்படுத்தி அனைத்து அரசு வேலைகள் பெறப்படுகின்றன. இந்த செய்தி தூர்தர்ஷனில் மட்டுமே வந்தது, வேறு எந்த ஊடகத்திலும் வரவில்லை. மகாராஷ்டிராவில் துரந்தர் என்னும் சினிமா படம் ஓடிய ஒரு தியேட்டரில் தேசிய கீதம் இசைத்த போது எழுந்து நின்று அனைவரும் மரியாதை செலுத்தினர். ஆனால் ஒரு நபர் மட்டும் கமுக்கமாக உட்கார்ந்திருக்க இளைஞர் பட்டாளம் அவரை சுற்றி வளைத்தது. எழுந்து நிற்குமாறும் இல்லை என்றால் தியேட்டரை விட்டு வெளியேறுமாறும் கொந்தளித்தனர். அவர் அசையாமல் உட்கார்ந்திருக்க தியேட்டர் நிர்வாகமே அவரை பிடித்து வெளியே தள்ளியது. தியேட்டருக்கு வெளியே வாசலில் அவருக்கு பெரிய மரியாதை நடந்ததாக தகவல். திருவனந்தபுரம் மாநகராட்சியில் 101 வார்டுகளில் 50 இடங்களை கைப்பற்றி பாஜக தலைமையிலான கூட்டணி வரலாற்று வெற்றி பெற்றுள்ளது. இதன் மூலம் கேரள தலைநகரில் முதன்முறையாக பாஜக மேயர் பதவியேற்க உள்ளார். பிஜேபி வெற்றியில் தொண்டர்களின் கொண்டாட்டம். தமிழக வெற்றி கழகம் கட்சியில் நாஞ்சில் சம்பத் மற்றும் நடிகர் செந்தில் இணைந்தனர். தமிழக வெற்றி கழக முக்கிய நிர்வாகிகளுடன் விஜய் இன்று முக்கிய ஆலோசனை. மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7904778815 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.